தரமான பிஓபிஎஃப் சிஸ்டர்னு கேட்டு வாங்குங்க. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தேநீரின் உன்னத கலை. வெல்கமுவ அலஹெர வீதியூடாக மணலேற்றிச் செல்லும் லொரிகளுக்கு தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக புவி சரிதவியல் மற்றும் சுரங்க பணியகம் தெரிவிக்கின்றது. நேற்று லக்கல பகுதியில் இடம்பெற்ற விபத்தின் பின்னர் பிரதேச மக்கள் மேற்கொண்ட எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தினை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் எதிர்வரும் திங்கட்கிழமை கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற உள்ளதாக புவி சரிதவியல் மற்றும் சுரங்க பணியகத்தின் பணிப்பாளர் நாயகம் PA பீரிஸ் தெரிவித்தார். ஹெட்டிபோல நாவுல வீதியின் கொமசந்தியில் நேற்று டிப்பர் வண்டியொன்று மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் உயிரிழந்த தாய் மற்றும் மகனின் புதவுடல்கள் தேவாலதனிய கோரப்பெட்டியவில் உள்ள அவர்களின் வீட்டுக்கு இன்று காலை கொண்டு வரப்பட்டது. 3 பிள்ளைகளை உடைய குடும்பத்தின் மூத்த பிள்ளையான 23 வயதுடைய சுமித் சாந்த மற்றும் 42 வயதுடைய அவரின் தாயாரான அனுலகுமாரி ஆகியோரே இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளனர். அவர்களின் இறுதிக்கிரியைகள் நாளை கழுகக பொது மயானத்தில் நடைபெறவுள்ளது. இந்த விபத்தை அடுத்து பிரதேச மக்கள் வீதியை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பிரதேச மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட போது சேதமாக்கப்பட்ட 10 டிப்பர் வண்டிகள் மற்றும் விபத்துக்குள்ளாகிய டிப்பர் வண்டி என்பவற்றை போலீசார் தமது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்தின் பின்னர் தப்பிச் சென்ற டிப்பர் வண்டியின் சாரதி கைது செய்யப்பட்டு நாவுல நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து அடுத்த மாதம் 8ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த வியாழக்கிழமை பேராதனையில் இடம்பெற்ற விபத்தில் 2 உயிரிழந்தமை தொடர்பில் ராணுவ உத்தியோகத்தர் ஒருவர் மீண்டும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் 5 லட்சம் ரூபாய் ரொக்க பணம் மற்றும் 2 சரீரப்பிணைகளுடன் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். அடுத்த மாதம் 23ஆம் திகதி இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளதோடு விபத்தில் காயமடைந்த 2வது நபர் நேற்றிரவு உயிரிழந்தார். இந்த விபத்துடன் தொடர்புடைய ராணுவ அதிகாரி ஏற்கனவே நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு 2 சரீரப்பிணைகளுடன் விடுதலை செய்யப்பட்டதோடு அந்த சந்தர்ப்பத்தில் உயிரிழந்த நபருக்கு 50,000 ரூபாய் நட்டஈடு வழங்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதேவேளை கொழும்பிலிருந்து மாத்தறை நோக்கி சென்ற சொகுசு பஸ் ஒன்று அம்பலாங்கோட பகுதியில் இன்று காலை 5:30 அளவில் விபத்துக்குள்ளாகி 10 பேர் காயமடைந்துள்ளனர். அவர்களில் 3 பேர் கராப்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதோடு ஏனையோர் பலப்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர்.